Honorable CM. Once again, congratulations, sir, on the Superstar State Award. Honorable Minister for Higher Education, please kindly honor our Honorable DCM. Request Chief Secretary to honor our Honorable Minister for Higher Education. And may I request Secretary Higher Education to honor our Chief Secretary. Thank you, sir. Thank you for your valuable time. Thank you so much. Now may I request our chief guest to address the gathering. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முதல்வர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் துணை முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கல்வித்துறை சார் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, ஊடக நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உலகம் உங்கள் கையில். இந்த இன்றைய நிகழ்வை பற்றி பேசும் முன் 2 வருடங்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சரினுடைய இருக்கும் பொழுது அவர் முன்னால் செயற்கை நுண்ணறிவு பற்றி நான் பேசிய பேச்சின் வரிகள் சில. இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் எச்சரிக்கையும் மிக மிக முக்கியம். கரிகக்கும் எரிபொருளுக்கு மாற்று வந்துவிடும். கொரோனாவை சரி செய்தது போல பூமியின் சுற்றுச்சூழலும் சரி செய்து படப்படலாம். வேற்று கிரகங்களிலும் மனிதன் குடியேறக்கூடும். பணம் வரவு வந்தது, ஆனால் சிறுநீரகம் கல்வ போனது என்ற கதையாய் உணவு, உடை, உடல் நலம், இருப்பிடம், பணி, வேற்றுக்கிரக வாசம் என எல்லாம் இருக்கும். ஆனால் அவரவர் மூளைகளுக்கே தெரியாமல் பலரின் மூளையில் செயற்கை நுண்ணறிவின் ஆட்சி புகும். எலும்பும் சதையும் உள்ள அதிநவீன இயந்திர மனிதர்களாய், ரொபோட்டுகளாய் மனிதர்களின் தேவைக்கென மனிதர்களே மாற்றப்படலாம். அதாவது மனிதர்களில் கூட உடலும் உயிரும் உன்வசம் இருக்கும். மூளை மட்டும் யாரோ சொல் கேட்கும். இப்படி கணிக்கப்படும் எதிர்காலத்தில் எளியோன் வலியோன், ஏழை தனவந்தன், தொழிலாளி முதலாளி, கல்லாதவன் கற்றவன், அடிமை ஆண்டான் என்ற பிரிவுகளை தாண்டி இயந்திர மனிதன், இயற்கை மனிதன் என்ற பிரிவுடன் செயற்கை அறிவாளி, இயற்கை அறிவாளி என்ற நிலையும் வரலாம். அங்கனம் வராதிருக்கவும், அப்படி வந்தாலும் நாம் செயற்கை நுண்ணறிவை நன்கு புரிந்து இயற்கை அறிவாளிகளாக இருக்கவும், வரும் தலைமுறையை சரியாக படிக்க வைத்து அறிவுடன் மனிதம் வளர்த்து இயற்கை கிணந்த மனிதனாக இருப்போம். அம்மை பிளே கொரோனாவில் தப்பிக்கும் வழி தப்பி தெரிவிந்தோம், வழி தெரிந்து தப்பித்தோம், தப்பித்து கொண்டிருக்கிறோம், இனியும் தப்பிப்போம் அல்லவா? அவ்வாறே ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவார்ந்த கேள்விகளால் நமது மூளைக்கு உரம் சேர்த்து நம்மிடையே தக்க வைப்போம் என்று சொல்லி முடித்திருப்பேன். உலகம் உங்கள் கையில். அந்த எச்சரிக்கையை ஒரு சிறந்த வாய்ப்பாக மாற்றி எதிர்கொள்ளும் பதில் நிகழ்வாக இன்று நான் பார்க்கிறேன். சிறு மடிக்கணினி அந்த மாற்றத்தை செய்துவிடுமா? தனி மனிதனான எனக்கு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்வை சரியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் அது நிகழும். காமகோடி சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நானும் கூட என்னுடைய நேற்றைய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். சாதாரண கிராம பள்ளியில் படித்திருந்த நான் 1980 அவர் சொன்ன அதே வருஷத்தில் உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவன் முதல் முறையாக எங்கள் கல்லூரிக்கு வந்த TDC 316 என்ற கணினியை அதற்கான ஏசி அறையில் பெரிய கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் இருப்பதை பார்த்து வியந்தேன். அதனுடைய அமைப்பு திரு காமகோடி சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதனுடைய கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்களே, அது 100 MB